நெறைய பேருக்கு ஊட்டியும், கொடைக்கானலும் ரொம்ப பிடிக்கும். காரணம் அங்கு ஆண்டு முழுவதும் நிலவுற கிளைமேட் தான். ஆனா மார்கழி மாதமான இப்போது கடும் குளிர் நிலவி வருது. ஜனவரி மாத தொடக்கத்தில ஊட்டியிலும், கொடைக்கானல் பகுதிகளிலும் உறைபனி நிலவும். இப்படிப்பட்ட சூழல்ல அங்கு செல்ல சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவாங்க. அதே நேரம் உறைபனியை விரும்பாதவர்கள் வேறு இடங்கள தேடுவாங்க. அப்படி விரும்புவோர் மேகமலைக்கு போகலாம். கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு. தேனி மாவட்டத்திலிருந்து சின்னமனூர் அருகே 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மேகமலை. முற்றிலும் இயற்கையாக மட்டுமே இருக்கும் சிறந்த சுற்றுலா தலமாக இது இருக்குது. மேகமலையில மொத்தம் 18 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. இந்த மேகமலை நேச்சர் லவர்ஸோட சொர்க்கம். தேனி காத்தோட தேனை தெளிச்சாலே என்ற அனிருத் பாடலில் வரும் இடங்கள் எல்லாமே மேகமலை தான். பேருக்கு ஏத்த மாதிரி இந்த மலையில மேகங்கள் தவழ்ந்து செல்லும். மிக மிக அமைதியான இயற்கை காடுகளையும் அணைகளையும் கொண்ட மேகமலை முழுமையான தேயிலை எஸ்டேட்டுகள் நிறைந்த பகுதியாகும். மேகமலையில் ஆண்டு முழுவதுமே குளு குளுன்னு இருக்கும். என்றாலுமே நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய மாதங்களில் சென்றால் அணைகளில் நிரம்பி வழியும் தண்ணீரையும் கூட்டமாக வந்து மெர்சலாக்கும் மேகங்களையும் பனிமூட்டங்களையும் ரசிக்க முடியும். மேகமலையோட இயற்கை அழகை பார்க்க பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கே வராங்க. மேகமலைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே வனத்துறையினர் அனுமதி அளித்து வராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் மலைப்பாதைகளில் போகும்போது வனவிலங்குகளால் பாதிப்பு ஏற்படுற அபாயம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் நைட் டைமில் இங்கே போகிறதுக்கு வனத்துறை வந்து தடை விதிச்சிருக்காங்க. அதுக்காக மேகமலைக்கு செல்லும் நுழைவு பகுதியான தென்பழனியில் சோதனை சாவடியை வனத்துறை அமைச்சிருக்காங்க. மலைக்கு போகிறவங்க இங்கே வனத்துறையிடம் அனுமதி வாங்காமல் மலைக்கு போக முடியாது. மேகமலையில் தற்போது குளிர் சீசன் நிலவுது. அதனால் அதை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வராங்க. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் தற்போது மேகமலையை நோக்கி வராங்க. சமீபத்தில் பெய்த மழையால் மேகமலையில் உள்ள தூவானம் உள்ளிட்ட 6 அணைகளை நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்குது. அவற்றை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்கிறாங்க. மகாராஜா மெட்டுவில் இருக்க வியூ பாயிண்ட்டுக்கு சென்று இயற்கை அழகை ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் செல்போன் உள்ளிட்ட கேமராக்களில் புகைப்படம் எடுத்து மகிழ்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை வீக்கெண்ட்லேயோ இல்லை பொங்கல் ஹாலிடேஸ்லேயோ மேகமலைக்கு சுற்றுலா செல்ல விரும்பினீங்கன்னா இப்போதே ரெடி ஆகுங்க. மேகமலைக்கு டூர் வந்தீங்கன்னா கும்பக்கரை அருவி, சுருளி அருவி, தேக்கடி அருவி, குரங்கணி, தேக்கடி என பல்வேறு இடங்கள் உங்களுக்காக காத்திருக்குது. மேகமலைக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்கன்னா அதோட அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான பல தகவல்களுக்கு நம்ம ஊர் சுற்றுறோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயிட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் மொபைல் ஆப். இது வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணுற ஒரு ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் கிடைக்கும். கிராசரி ஐட்டம்ஸும் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக வாங்குகிற பொருட்களே வந்து இங்கே வந்து டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆப்பிள்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்.